வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு அழகான சீட் க்ரோனோட பூ தாங்க பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். நம்ம சீட் போட்டு வளர்த்த ஒரு அடீனியம் செடியில் பூ வச்சுருக்குது. நான் அது பூ வைக்கும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் காட்டலான்ட்டு இருக்கிறேன். பாருங்கள், இந்த பாட்டில் உள்ள ஒரு செடி தாங்க சீட் க்ரோன் நம்ம போட்டு வளர்த்தது. அதில் பூ வச்சுருக்குது. நான் இதில் பூ மலரும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், ஒரு லைட் ஆப்பிள் க்ரீன் கலரில் இருக்குங்க. நான் இதை வெயில் இருக்கிறதுனால நமக்கு சரியாக தெரியல. இதோட தாய் செடியோட பூவையும் அதுலேயுமே ஒரு பூ இருக்குதுங்க. எதாச்சியாக சரி அதுலேயுமே இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ரெண்டையுமே ஒன்றா உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு தான் இதை நான் ஒரு நிழலில் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு அதோட கலரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் முதல்ல அதோட தாய் செடியை நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதில் பாருங்கள், நிறைய விதைகள் இருக்குதுங்க. இந்த மாதிரி நிறைய விதைகள் வைக்க ஆரம்பித்தாலே நமக்கு பூக்கள் அவ்வளோவா இருக்கிறதில்ல. நான் இதுலேயுமே பூ இருக்காதுன்னு தான் நினச்சேங்க. இன்றைக்கி எதேச்சியாக பார்க்கும்போது ஒரு பூ இருந்தது. எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஏன்னா 2 பூவையும் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கும்போது அதை அவங்களால புரிஞ்சுக்கிற முடியும். பாருங்கள், இதில் நீங்கள் பார்க்கும்போதும் தெரியும், ஒரு லைட் ஆப்பிள் க்ரீன் கலர் அந்த இதழ்களோட பாதி இருக்குங்க. இது மலர்ந்து 2-3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாதி ஒரு நல்ல ஒரு ஆப்பிள் க்ரீன் கலர் மாதிரி லைட் கலர் இருக்கும். உள்ளே உள்ள இதழில் கூட இன்னுமே அந்த கலர் நல்லா தெரியுது. உள்ளே ஒரு நல்ல ஒரு டார்க் க்ரீன் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. இது நிறைய பூக்கள் இருக்கும்போது இந்த செடியில் நான் காமிச்சிருக்கிறேன். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இது 2 இதழ் வச்சுருக்குது. இதோட சின்ன அந்த நாற்று போட்டு வளர்த்த செடியில் ஒரு இதழ் பூ வச்சுருக்குதுங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் அந்த பூ. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அந்த தாய் செடியில் உள்ள பூவோட கலர் அப்படியே இதில் இருக்கிறது நல்லாவே தெரியும். உள்ளே உள்ள அந்த க்ரீன் கலர் ஆகட்டும், இல்லை அந்த இதழ்களில் பாருங்கள், இது ஒரு டபுள் கலர் கலந்துருக்கும். இது நேற்றே மலர்ந்ததுங்க. நேற்று வீடியோவில் காமிக்க முடியல. இன்றைக்கி பார்க்கும்போது கொஞ்சம் அந்த நிறம் மாறிட தான் செய்யும். நாள் ஆகும்போது அந்த இது மாறும். பாருங்கள், 2 பூவும் நான் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்கும் அந்த கலர். ஆனால் இதழ்கள் அது 2 அடுக்காக இருக்குது. இது 1 அடுக்காக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு புரியும். எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க. 2லேயுமே பூ இருந்ததால் வச்சு காமிக்கவும் முடியுது. இந்த பூவுமே ரொம்பவே அழகாக தான் இருக்குது. நான் போன முறை வீடியோவில் காமிச்சப்போ இதில் மொட்டுகள் இருந்ததுங்க. நான் மலர்ந்ததுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பக்கத்தில் ஒரு சின்ன இன்னொரு நாற்று கூட இருக்குது பாருங்கள். இந்த நாற்றோட அடியிலே இருந்தது. நான் வேறு தொட்டியில் மாற்றி வைக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் வேறு தொட்டிக்கு மாற்றும் போது திரும்ப அதை அடையாளப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இதே தொட்டியில் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்குறேங்க. அது மேலேயுமே வெயில் படுற மாதிரி வச்சுருக்குறேன். ஏன்னா இதுவுமே பூ வைக்கும்போது என்ன கலர் வைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலான்ட்டு தான். ஏன்னா இந்த மாதிரி அடீனியம் செடிகளில் பூக்கள் எப்படி ஒரே விதை போட்டாலும் வேறு வேறு கலரில் வர்றது அப்படிங்கிறத நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம வீடியோ போட்டு காமிச்சிட்டு தாங்க இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம காமிக்கும்போது பார்க்குறவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வீடியோ போடுறது. இப்போது நம்ம அடுக்கு போட்டாலுமே சிங்கிள் பெட்டலும் வருதுங்க. அதே மாதிரி ஒரே மாதிரியான அந்த நிறங்கள் பார்க்குறதுக்கு அந்த தாய் செடியை ஒத்த நிறங்களும் இருக்கலாம், இல்லை வேறு ஒரு நிறங்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இது அடீனியத்தில் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒரே மாதிரியான ஒரு கலரில் அடுக்குகள் மட்டும் வித்தியாசமாக நமக்கு பூத்துருக்குது. இந்த பூ பாருங்கள், இதுவுமே கிட்டத்தட்ட அந்த பூவோட அந்த சாயலில் தாங்க இருக்கும். ஆனால் இது இதழ்கள் வட்டமாக இருக்கும். அது ஒரு ஸ்டார் ஷேப்பில் வருது. இந்த மாதிரி தாங்க நம்ம அடீனியம் விதைகள் போட்டு வளர்க்கும் போது நமக்கு நிறைய கலர்ஸ் எனக்கு கிடைச்சது இந்த மாதிரி தான். இதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால தாங்க ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.